வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. ஒரே நாளில் நவக்கிரக சுற்றுலா இதை பற்றின விவரங்கள்லாம் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக பிப்ரவரி 24 சனி ஞாயிறுகளில் மட்டும் நான் ஏசி பஸ் மூலமாக ஒரே நாளில் 296 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நவக்கிரக கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. முதல்ல வீக்கெண்டில் இருந்த சுற்றுலா வாரம் முழுக்க மாற்றினாங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் நான் ஏசி பஸ்ஸும் மற்ற எல்லா நாட்களும் 7 நாட்கள்லையும் ஏசி பஸ் ஓடுற மாதிரியும் அது பிளான் பண்ணி இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் 2 சர்வீஸும் போகிற மாதிரி இப்போ புதுசாக மறுபடியும் மாற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்புங்க இந்த ஆன்மீக சுற்றுலாவுக்கு. இது நான் ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு கிளம்புது, இரவு 8 மணிக்கு வந்து சேர்ந்துடும். அதுமாதிரி ஏசி பஸ்ஸு 5:15 டைம் கொடுத்துருக்காங்க, 8:15 வரும். இந்த பயணம் கும்பகோணத்தில் ஆரம்பித்து முதல்ல திங்களூரில் ஆரம்பித்து கடைசியாக திருநள்ளாறில் முடியுதுங்க. அப்புறம் திரும்ப 8 மணிக்கு கொண்டு வந்து கும்பகோணத்துலேயே இதை முடிச்சிடுறாங்க. வீக்கெண்டில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 26 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் புக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ஏசி பஸ்ஸு மட்டும்தான், அதனால் அதில் தான் புக் பண்ணியிருந்தோம். டிஎன்எஸ்டி ஆப் மூலமாக ரொம்ப கிளியராக புக்கிங் பண்ண முடியுதுங்க. இதில் சீட்லாம் நம்மளே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வேணுமா, பேக்கில் வேணுமா, இல்லை விண்டோ சீட்டாங்கிறது நம்மளே பிளான் பண்ணி அழகாக எடுத்துக்க முடியுது. இல்லை நான் ஏசி கட்டணம் பார்த்தீங்கன்னா 750 ரூபா ப்ளஸ் டேக்ஸ்லாம் போட்டு 790 ரூபா வாங்குறாங்க. ஏசி பஸ்ஸுக்கு 1274 ப்ளஸ் டேக்ஸு, ஏசி சேவை வரி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 1403 ரூபா வாங்குறாங்க. நான் சென்னையிலேருந்து இந்த டூருக்கு அங்கே போனதுனால சாயந்தரம் 7 மணிக்கு கிளம்புற ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் எடுத்திருந்தேன் கும்பகோணத்துக்கு. 12:15 அங்கே போனோம். 12:50 தான் அந்த கும்பகோணம் ஸ்டேஷனை போய் அடைஞ்சிது. கும்பகோணத்தில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டார்மெட்ரி ரூம்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஹோட்டல்ஸு, லாட்ஜஸ் இந்த மாதிரி தான் இருக்க தவிர தனியாக டார்மெட்ரி ரூம்ஸு அது மாதிரி எதுவுமே லாட்ஜஸ் எதுவுமே கிடையாது. அதனால் ஸ்டேஷன்லேயே தங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டேஷன்லேயும் டார்மெட்ரி ஹால்ஸ் கிடையாது. மாயவரம் ஸ்டேஷனில் டார்மெட்ரி இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, திருச்சியில் எல்லா ஸ்டேஷன்லையுமே இருக்குது. ஆனால் இந்த கும்பகோணம் ஸ்டேஷனில் டார்மெட்ரி ஹால்ஸ் எதுவுமே கிடையாது. அதுவும் பெய்டு தான் அது. ஆனாலும் அந்த வசதி கும்பகோணத்தில் இல்லை. நார்மல் வெயிட்டிங் ஹால் இருக்குது, செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் இருக்குது. அதில் நைட்டில் தங்க விடாங்கிறாங்க. சேஃப்டி கிடையாது, நைட்டில் தங்க முடியாது. ஸ்டேஷனில் வேணால் வெளில கவுண்டர்கிட்ட வேணால் தங்கி படுத்துக்கலாம், விடியகாலில் வேணால் இங்கே வந்து குளிச்சுட்டு போகலான்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் வெளியில் ஸ்டேஷனில் படுத்து தூங்கிட்டு விடியகாலில் எழுந்துச்சி அங்கே குளிச்சுட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. இந்த டூருக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து கலந்துக்கிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் கும்பகோணம் போய் சேர்ந்துற மாதிரி பிளான் பண்ணிங்க. நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துட்டோம்னா நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு விடியகாலில் எழுந்துச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். 5 மணிக்கு கிளம்புற அந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டு திரும்ப நைட்டு வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வரலாம். இதுதான் இதுக்கான கரெக்டான பிளான். இது சென்னையிலேருந்து போனால் சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்புற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சோம்னா 9 மணிக்கெலாம் 9:30 நீங்கள் கும்பகோணம் போய் சேர்ந்துடலாம். அழகாக அங்கே சாப்பிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு விடியகாலில் பார்த்துட்டு வரலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். முதல் நாள் சாயங்காலமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துலேருந்து ஃபோன் வந்துருச்சு. சார் நீங்கள் புக் பண்ணிருக்கீங்களே நவக்கிரக டூர் நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. கும்பகோணம் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 5 மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். கரெக்டாக 4:55 தான் பஸ்ஸை கொண்டாந்து போட்டாங்க. ஏசி பஸ்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பஸ்ஸை பார்த்தாலே ஏசி பஸ்ஸுங்கிறதுனால ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பஸ்ஸை பார்க்குறதுக்கு. நல்லா புது பஸ்ஸு பளிர்னு இருந்தது. வெளியில் நவக்கிரக சுற்றுலா அப்படின்னு டிஜிட்டலில் போர்டில் ஓடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் பஸ்ஸை சுற்றி நிறைய லைட்லாம் போட்டு ஒரு ஆம்னி பஸ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பஸ் ஏற ஒரே ஒரு வழி தான், அந்த வழியிலே வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. டிக்கெட் வாங்கிட்டீங்களா சார் அப்படின்னாங்க. வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே கவுண்டரில் போய் கொடுத்துட்டு ஆன்லைன் டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டிக்கெட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துருங்க சார்னாங்க. திரும்ப அங்கே போய் அந்த கவுண்டரில் கொண்டு போய் அதை காமிக்கும்பொழுது அவங்க பிஎன்ஆர் நம்பரை வாங்கிக்கிட்டு அதுக்கான டிக்கெட்டு பஸ்ஸுக்கான டிக்கெட்டை கொடுத்தாங்க. கூடவே ஒரு கிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பையில் ஒரு கேப்பு, இன்னும் அந்த நவக்கிரக டூரை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், என்னென்ன ஊர் போக போகிறோம், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, எந்தெந்த கோயிலை பற்றின விவரங்கள், ஒரு நவக்கிரக கோயிலை பற்றியும் அதில் உள்ள என்ன சிறப்பு, அது என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முழு டீட்டெயிலும் 4 பேஜ் இருக்க கார்டில் அடித்து கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு மறுபடியும் பஸ்ஸில் வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் அந்த ஃப்ரண்ட்டில் தான் சீட்டு போட்டிருந்தேன். படிக்கு பக்கத்துலேயே 10ஆம் நம்பர் சீட்டு போட்டிருந்தோம். அங்கே தான் வந்து உட்காந்தோம். பஸ்ஸில் ஒன்றும் ரொம்ப கூட்டம் இல்லைங்க. அன்றைக்கி வீக்லி டேஸுங்கிறதுனால அதிகமாக கூட்டம் இல்லை. 5:10க்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு 4 பேர் மட்டும் தான் வரணும் அப்படின்னாங்க. கரெக்டாக 5:15க்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஷார்ப்பாக செக் பண்ணிவிட்டு 5:15க்கு வண்டி எடுத்துட்டாங்க. மொத்தம் 33 பேர் தான் அன்றைக்கி வண்டியில் புக் பண்ணியிருந்தது. 55 பேர் கொண்ட பஸ் அது. ஆனால் 33 பேர் தான் அன்றைக்கி புக் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக 5:15க்கு ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. இதில் நம்ம பேசஞ்சரை தவிர அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷன்லேருந்து டிரைவரு ப்ளஸ் ஒரு டூரிஸ்ட் கைடு, அது தவிர அடிஷ்னலாக ஒரு டிரைவர் அவங்களுக்கு செக்கர் மாதிரி இருக்கார், அவரும் கூட வந்தார். அது தவிர ஒரு அட்வைசர் ஒருத்தர் கூடவே வந்துட்டுருக்காரு. அதுக்கு இல்லாமல் இந்த படியிலேருந்து மேலே பஸ்ஸில் படியில் மேலே ஏறத்துக்கு சிரமமாக இருக்குன்னு அதுக்காக ஒரு ஸ்டூல்லாம் எடுத்து போடுறாங்க இறங்கி போகிறதுக்காக. அந்த மாதிரி ஸ்டூல் எடுத்து போடுறதுக்கும் மற்ற உதவிகளுக்காகவும் இன்னும் 2 பேர் ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேர், கிட்டத்தட்ட மொத்தம் 6 பேர்
இந்த பேசஞ்சர் உதவி செய்யறதுக்காகவே இந்த பஸ்ஸில் அவங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. நம்பவும் இல்லைங்க, ஒரு ஆன்மீக டூர் சுற்றுலாவில் நார்மலாக ஒரு டிரைவர் வருவாங்க, இல்லைன்னா ஒரு கிளீனர் வருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. வேறு யாருமே கூட இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு கைடு வருவார், அது கூட ஒரு டிரைவர் வருவார். இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு 6 பேர் எங்களெல்லாம் அந்த வர்ற பேசஞ்சரை பார்த்துக்கிறதுக்காக. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அவங்களோட கேரிங்கு. பஸ்ஸோட இன்டீரியர் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஏசி பஸ்ஸுக்கு அதுக்கும் உள்ள எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது பஸ்ஸு. சீட்லாமும் ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல அங்கேருந்து கரெக்டாக 5:15க்கு அந்த பஸ் இங்கேருந்து கிளம்பி நேராக திங்களூருக்கு கிளம்புனது. திங்களூர் அங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரம். பஸ்ஸில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேனட்டில் 2 மைக் இருந்தது. பஸ்ஸு கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மேடம் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்த ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க பேர் ரூபாவதி. அவங்க வந்து இந்த டூரிஸ்ட் கைடு. கார்ப்பரேஷன் மூலமாக அவங்க வந்து இந்த பேசஞ்சருக்காகவே அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க இங்கேருந்து வண்டி கிளம்பின பிறகு அவங்க மைக்கில் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களாம் என்னென்ன ஊர்லேருந்து வரீங்கன்னு அவங்களையும் சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. அதுமாரி இந்த டூரில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நவக்கிரக கோயிலை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த கோயிலில் உள்ள சுவாமியை பற்றி டீட்டெயில்ஸு தனித்தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திங்களூர் இப்போ போகிறோம். திங்களூரில் உள்ள சந்திர பகவானை பற்றி டீட்டெயில்ஸாக இதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானை பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக பேசினாங்க. கர்நாடகா, சென்னை, எல்லாமே சென்னை. யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நடக்க கூட இயலவில்லை, நடந்தா கூட எனக்கு உழைச்சு சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்றவனை தேடி புடிச்சு கொடுங்க. அப்படியே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுங்க. அவங்க பேசின பிறகு வேற யாராவது பேச இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்தவர், அவரும் கிரியேட்டர்னா ஒரு புதுசா ஒன்று கிரியேட் பண்றதுக்கு பேரு கிரியேட்டர். அப்புறம் ஆபரேட்டர்னு சொல்லுவோம், யாரு கண்டினியூஸா ஆபரேட் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது. மூணாவது டெஸ்ட்ராயர், டி. ஸோ 3 வேர்டு. ஜெனரேட்டர். அதுக்குள்ளே திங்களூர் போய் சேர்ந்துட்டோம். 6:30க்கு திங்களூர் போய் சேர்ந்தோம். சுத்தமாக கூட்டமே கிடையாது. 6:30க்கு போனதுனால சுத்தமாக கூட்டம் இல்லை. அது தவிர வீக்லி டேஸ் இருந்ததுனால யாருமே இல்லை. பஸ்ஸு நேராக கோயில் வாசலுக்கே போய் இறங்கிட்டு நேராக போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் தான் அங்கே பண்ணிவிட்டு உடனே வந்து பஸ் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் திங்களூர்லேருந்து டேரெக்டாக ஆலங்குடிங்க. அது வந்து கொஞ்சம் தூரம், 46 கிலோமீட்டர் தூரம். அங்கேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து கிளம்பி போகும்போதே அவங்க மைக்கில் திரும்ப அந்த மேடம் வந்து குரு பகவானை பற்றி முழு டீட்டெயிலும் சொன்னாங்க. சொல்லி முடித்த பிறகு இங்கே வந்து காலை சாப்பாடு வந்து குரு பகவான் கோயில்லையே ஆலங்குடியில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து காலை டிஃபன் 7 ரூபா வரும். அங்கே உள்ள கேண்டீன் வச்சுருக்காங்க. சாமி தரிசனத்துக்காக வர்றதுனால 35 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. காலையில் டிஃபன் அங்கேயே கோயில் உள்ள வளாகத்துலேயே அவங்க கேண்டீன் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. அங்கேயே வாங்கிக்கலாம். நீங்கள் 35 ரூபா எல்லோரும் கலெக்ட் பண்ணி இங்கே கொடுக்குறதுனால கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து யாராவது கோயிலுக்கு போகிறவங்க அன்னதானம் பண்ணணும், அதுமாரி நிறைய வசதி இருக்குது, நிறைய பேர் நான் பண்ணலாம், அன்னதானம் பண்ணணும், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்களே யாராவது ஸ்பான்சர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன விதத்துக்கு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்தவர், அவர் பேர் கிருஷ்ணகுமார், பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஏஞ்சி உடனே இல்லைங்க நான் காலை டிஃபன் சாப்பாடு எல்லாரும் செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிட்டாரு. 33 பேர், ஒரு ஆளுக்கு 35 ரூபா கணக்கு பண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன உடனே பின்பக்கம் சீட்டில் இருந்த இன்னொருத்தர் ஊட்டியிலேருந்து வந்தார். அவர் இல்லைங்க நாங்களும் ஷேர் பண்ணணும், நாங்களும் அதுமாரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாரு. என் பக்கத்தில் உட்காந்தார் சாமிநாதன் குரம்பேட்டில் வந்தார். அவரும் இல்லைங்க நாங்களும் அதுமாதிரி ஷேர் பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோன்னாரு. உடனே அவர் என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக முடிவு பண்ணி காலை டிஃபன் செலவு என்னோடது, இதுக்கப்புறம் மீதி உள்ள செலவுகள்லாம் எல்லோரும் பகிர்ந்து செய்வோம். அவர் பை தரேன், இந்த பையில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அமௌண்ட் அதில் போடுங்க, கூட போட்டாலும் சரி தான், இல்லை கம்மியாக போட்டாலும் சரி தான், இல்லை போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் போட்ட முடிஞ்ச அமௌண்ட் இதில் போடுங்க, அதில் கலெக்ட் பண்ணி எவ்வளோ வருதோ நம்ம இது ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம், மீதி என்ன செய்யுதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லோரும் உடனே அக்செப்ட் பண்ணோன்னே ஒரு பையன் வந்தது. ஆளாளுக்கு அவங்கவுங்க எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ தான் அன்னதானம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ, இல்லை நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் அதில் போட்டாங்க. திரும்ப போய் அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இதுக்கிடையில் இந்த பஸ்ஸு கிளம்புன உடனே அந்த ஆர்கனைசர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கோயிலில் நீங்கள் ஐயருக்கெலாம் தட்டில் காணிக்க போகிறதுக்கு பார்ப்பீங்க, உங்களுக்கு சில்லறை இல்லாமல் உங்களுக்கு யோசனை வரலாம், இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு போக வேண்டி இருக்கிறதுனால நாங்கள் வந்து 10 ரூபா கட்டு நிறையா மாற்றி நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கு சேஞ்ச் வேணும்னா எங்கள்கிட்ட 10 ரூபா நோட்டு நிறையா இருக்குது வாங்கிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்குலாம் 10 ரூபா கட்டு ஒரு 4000 5000 பணம் கையில் வச்சுட்டு கேட்குறவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சில்லறை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக செய்கிறது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதுக்கடுத்து அந்த ஆர்கனைசர் இந்த மாதிரிலாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 9 கோயிலுக்கு போக போகிறோம். 9 நவக்கிரக கோயிலுக்கும் தனித்தனியாக 9 கவர் ஒருத்தருக்கும் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்து பிளான் பண்ணி அழகாக செஞ்சுருக்காங்க. கோயிலுக்கு போனால் என்ன தேவைப்படும், ஐயருக்கு இந்த குறுக்கல்ல கொடுக்குறதுக்கு சில்லறை காசு வேணும், நான் தரேங்க. அதுக்கடுத்து என்ன வேணும், விபூதி கொடுப்பாங்க, அதை வாங்கி எங்கே வைக்கிறது, அங்கே வாங்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வரும், பேப்பர் இல்லையா, டிக்கெட் இருக்குது, அது இருக்கான்னு தேடுவோம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி சில்லறை காசு வேணுமா நான் தரேன் இந்தாங்க வாங்கிங்க, கவர் வேணுமா இந்தாங்க நான் தரேன் வாங்கிங்க, எல்லாத்தையும் கையில் கொண்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ரொம்ப
உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களோட பிஹேவியர்லாம். ரொம்ப பிளான் பண்ணி இதை செஞ்சுருக்க மாதிரி இருக்குது இந்த ஆன்மீக டூரு. அதுக்கப்புறம் அந்த குரு பகவானுக்கு நேராக ஒரு 8 மணிக்கெலாம் 8:15க்கு அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே கூட்டம் சுத்தமாக அங்கேயும் இல்லை. உடனே கடகடன்னு சாமி பார்த்துட்டு மெயின் என்ட்ரன்ஸில் பஸ்ஸை நிப்பாட்டாமல் பின்பக்க வழியில் சைடில் நிப்பாட்டியிருந்தாங்க பஸ்ஸை. அங்கேயே திரும்ப வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதனால் சாமி பார்த்துட்டு திரும்ப சாப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீனாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டு வந்தோம். போயிட்டு ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க, டைம் ஆகிடும்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப லேட் பண்ணாமல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து கோயில் வளாகத்திலேயே கேண்டீன் மாதிரி இல்லை, கோயில் வளாகத்திலே ஒரு இடத்துல பெஞ்சு போட்டு எல்லாருக்கும் தட்டு கையில் கொடுத்து டிஃபன் கொடுக்குறாங்க. பொங்கல், இட்லி, வடை. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையான டிஃபன் அந்த இடத்துல. காலையில் எல்லோரும் விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. காஃபி மட்டும் தான் குடிச்சிருப்பாங்க. 8:30 மணிக்கும் போது எல்லாருக்குமே அபார பசி. அவ்வளோ டிஃபனும் அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லோரும் அங்கேயே கடகடன்னு சாப்பிட்டு, அது வந்து லிமிட்டும் கிடையாதுங்க, மறுபடியும் வேணாலும் எவ்வளோலாம் வாங்கி சொல்கிறாங்க. மறுபடியும் வடை, இட்லி, பொங்கல் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது டிஃபனு. அதை சாப்பிட்டு அவங்களையும் பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது 9:15 ஆகிடுச்சு. நேராக போய் பஸ்ஸை பிடிச்சி அதுக்கு அடுத்த ஊர் திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் அங்கேருந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரியான டயத்துக்கு நம்ம திருநாகேஸ்வரம் போய் சேர்ந்துட்டோம்னா அங்கே ராகுக்கு வந்து பாலாபிஷேகம் நடக்கும், நம்ம அதை பார்க்கலாம். அதனால் சீக்கிரம் போயிடலாம், லேட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் குரு கோயிலே சீக்கிரமாக அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அங்கேருந்து கிளம்பி வேகமாக போயிட்டோம். ராகஸ்தலத்துக்கு பஸ்ஸு உள்ளே போகிறதுக்கு வழி இல்லைங்க, டிராஃபிக் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே நிப்பாட்டிட்டாங்க. அதாவது கும்பகோணம் காரைக்கால் ரோட்லேயே மெயின் ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து சின்ன சந்து வழியாக டேரெக்டாக கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு 10-10:15 அங்கே போய் சேர்ந்தோம். அப்போ தான் அங்கே பாலாபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் பாதி தான் எங்களால் கலந்துக்க முடிஞ்சுது. பாலாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணும்பொழுது எங்களை எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டு தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு சாமிக்கு எதிராக உட்கார வச்சு அங்கே அர்ச்சனை பண்ணாங்க. அது விபூதிலாம் வாங்கிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி நேராக வெளில வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது சூரியனார் கோவில். அங்கேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சிவசூரிய நாராயணன் சன்னதி. இந்த மற்ற எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான் இருக்கும். அதில் தான் ஒரு சன்னதியாக தான் நவக்கிரக கோயில் இருக்கும். ஆனால் அந்த சூரிய பகவான் கோயில் பார்த்திங்கன்னா இவர் வந்து சிவசூரிய நாராயணன், சூரிய பகவான் தான். அவன் சிவன் இதிலே இருக்கார், நாராயணன் இதில் இருக்கார் பாருங்கள். தனி சன்னதியாக சூரியனார் கோயிலில் அருள் பாலிக்கிறாரு. அந்த கோயிலுக்கு போனோம். ரொம்ப அருமையான தரிசனங்க. அங்கே சூரிய பகவானை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கஞ்சனூர், சுக்கிரனோட தலம் கஞ்சனூர், அந்த இடத்துக்கு அடுத்த 3 கிலோமீட்டர் தூரம் தான் அது. அங்கேருந்து விரைவாக அங்கேருந்து போயிட்டோம். சுக்கிரன் கோயிலையும் ரொம்ப கூட்டம் இல்லை. அங்கே சாமி தரிசனம் விரைவாக முடிஞ்சிருச்சு. இதில் எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா வீக்லி டேஸு அப்படிங்கிறதுனால எங்கேயுமே கூட்டமே இல்லைங்க. இது வரைக்கும் அந்த 6 கோயில் வந்துவிட்டோம். 6 கோயிலையுமே கூட்டம் கிடையாது. ஃப்ரீயாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வேகமாகவே வந்துவிட்டோம். அவங்க சொல்ல டயத்தை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துவிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம 12:30க்குள்ளார நம்ம வைத்தீஸ்வரன் போய் ரீச் ஆகிடணும், இல்லைன்னா அங்கே 12:30 மணிக்கு நடை அடைச்சிருவாங்க. அதனால் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சுக்கிரன் தலத்துலேருந்து கஞ்சனூர்லேருந்து வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் 45 கிலோமீட்டர். கஞ்சனூர்லேருந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலேருந்து தான் வைத்தீஸ்வரன் கோயில் போகணும். அதனால் வேகமாக கிளம்பணும் அப்படின்னாங்க. இந்த சுக்கிரன் ஸ்தலத்துலேயும் சார் தான், அந்த சூரியனார் கோயிலையும் சார் தான், அங்கே உள்ள கோயிலில் உள்ள வேலை பார்க்குறவங்க, அங்கே இருக்கவங்க வந்து இந்த டூரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க. அதுமாதிரி பக்தர்களும் நிறைய பேர் கேட்குறாங்க, இது என்ன டூரு, எப்படி எல்லோரும் கேப் போட்டு ஒரே மாதிரி வரீங்களே அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போய் சேரும்போது 12:30 மணி ஆகிடுச்சு. 12:30 மணிக்கு வைத்தீஸ்வரன் கோயிலோட கீழே வீதியில் கொண்டு பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அங்கே எந்த இடத்துல நிப்பாட்டுறாங்களோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வைத்தீஸ்வரா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கே நீங்கள் எல்லோரும் வந்துருங்க, என் கூட வாங்க, அங்காரகனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலுக்கு நேராக வந்துருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலில் மட்டும் செம கூட்டங்க. செவ்வாயோட நாள் தான் அந்த செவ்வாய்க்கிழமை, அதனால் கண்டிப்பாக அது கூட்டம் இருக்கும். அது தவிர அந்த முருகன் கோயில் வைத்தீஸ்வரன் வந்து எப்போதுமே செவ்வாய்க்கிழமையில் கூட்டம் இருக்குங்க. அன்றைக்கி வேறு வழி கிடையாது. செவ்வாய்க்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ள வைத்தியநாத சுவாமியை பார்த்துட்டு அந்த கோயிலில் உள்ள தெப்ப குளத்தையும் பார்த்துட்டு அங்கேயும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி வெளியில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். 1 மணிக்கெலாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு 1:10க்கெலாம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. எல்லாேருக்கும் 1:10 வந்தோடனே அந்த ஹோட்டலில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, ஆல்ரெடி எல்லாருமே பணம்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டதுனால டேரெக்டாக ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இல்லை அருமையான சாப்பாடுங்க, ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸு, ஒரு தரமான சாப்பாடு தான் சொல்லணும். எல்லோரும் சாப்பிட்டு
வெளியில் வரும்போது மணி 1:45 2 ஆகிடுச்சு. கரெக்டாக 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நேராக கீழ்பெரும்பள்ளம் போயிட்டோம். ஆக்சுவலாக அந்த டூர் படி பார்த்தோம்னா முதல்ல திருவெண்காடு போயிட்டு புதனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழ்பெரும்பள்ளம் வந்து கேது ஸ்தலம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிளானு. ஆனால் கீழ்பெரும்பள்ளத்தில் கோயில் 3 மணிக்கு திறப்பாங்க, புதன் ஸ்தலம் 4 மணிக்கு திறப்பாங்க. அப்படிங்கிறதுனால நேராக முதல்ல கேது ஸ்தலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு. 2:30 மணிக்கெலாம் கேது ஸ்தலம் போய் சேர்ந்துட்டோம். கீழ்பெரும்பள்ளம் 3 மணி தான் திறப்பாங்க. அப்படிங்கிறதுனால அடுத்த அரை மணி நேரம் அந்த கோயில் வாசலில் இல்லை பெரிய ஷெட்டு போட்டிருந்தாங்க, நிறைய மரம்லாம் அழகாக இருந்தது. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னா இருங்க சார் வர வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை மணி நேரமும் அங்கே தான் உட்காந்தோம். நிறைய குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த டூரை பற்றின ஒரு சின்ன வீடியோ ஒன்று அவங்கள்ட்ட எடுத்தேன். அதனோட ஒளிபரப்பு இதில் பாருங்கள். என்னோட பேர் ரூபாவதி. நான் சிஆர்சியில் கைடாக இருக்கேன். இப்போது நவக்கிரக கோயில் 14 மணி நேரத்தில் காட்ட முடியும் அப்படிங்கிறத இதில் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் சனி ஞாயிறு மட்டும்தான் பஸ் போட்டிருந்தோம். பட் வந்து நல்ல ஒரு என்கொயரி எல்லாருமே கேட்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஏசி பஸ் 2 போட்டோம். அப்புறம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போட்டோம். 4மே நல்ல ஒரு ரஷ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேயும், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 2 பஸ்ஸும் ஏசியும் நான் ஏசியுமே ஒரு வீக் ஃபுல்லாக ஓட போகுது. இப்போ மே மந்த் வரைக்குமே நல்லா புக் ஆகிருக்கு. நான் ஏசி எல்லாம் புக் ஆகிட்டுருக்கு. இப்போ ரொம்ப நல்லா ஒரு எல்லாருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. நாங்களும் இந்த மாதிரி கைடில் வந்து நவகிரக டூரை பற்றியான ஒரு நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் நாங்கள் வந்து சொல்லி அந்த கிரகங்களை பற்றி தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வச்சு அந்த கிரகங்கள் எதனால் வந்தது, எதற்காக நம்ம இந்த டூரை வந்து நம்ம பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான உங்களுக்கெல்லாம் இது உபயோகப்படும் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தமாக ஒரு 17 ட்ரிப்பு வந்திருக்கோம். இதுலேயே நானே ஒரு 10 ட்ரிப்பு ஏறி எல்லாருக்கும் இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆன்மீக சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாலண்டரியாக நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ இதை விட முடியாத அளவுக்கு நானே வந்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு மக்கள் வந்து நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணுறாங்களா. என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தினம் ஒரு 50 பேரை பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரு ஃபேமிலியாக நமக்கு பழகும்போது உலகமே நம்மள்கிட்ட வந்து இணைந்து நம்மளோட ஒரு குடும்பமாக இருக்கிற மாதிரியான ஒரு என்ஜாய் நல்லா கிடைக்கிது. அதனால் பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எப்போ வரும், எப்போ ட்ரிப்பில் ஏறுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் அன்பாக இருக்க முடியுமா? ஈவினிங் நம்ம இறங்கும்போது ஒரு குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரியான ஒரு சூழல், அந்த மாதிரியாக நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு. ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். 3 மணிக்கு இந்த கேது ஸ்தலம் திறந்தாங்க. நிறைய பேர் அதுக்குள்ளே ஒரு வேனு பஸ் எல்லாம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அங்கே இருந்தாங்க. இன்னும் அதிகமான கூட்டம்லாம் இல்லை. நேராக போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரு 3:15 அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த அங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் திருவெண்காடு புதன் ஸ்தலம். 3:45 திருவெண்காடு போயிட்டோம். கோயில் சாத்தி தான் இருந்தது. மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும் திறந்துருந்தது. பஸ்ஸை நிப்பாட்டிட்டு நேராக உள்ளே போயிட்டோம். 4 மணிக்கு புதன் ஸ்தலத்துக்கு போனோடனே அவங்க வெளியே டூர்லேருந்து வந்திருக்காங்க, கோயிலை திறக்கலான்னு சொல்லிட்டு நடை திறந்தாங்க. நவக்கிரகங்களில் முக்கியமான அந்த புதனை பற்றின விவரங்கள்லாம் அந்த குறுக்கலை எழுதிட்டு எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற மிகப்பெரிய கோயிலில் இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரர் அவரை போய் தரிசனம் பண்ண போனோம். 4:30 மணிக்கு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. அங்கேருந்து அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு, 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த வர வழியிலே திருக்கடையூரில் டீ சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே திருக்கடையூரில் நிப்பாட்டினாங்க. அந்த டீ கடைக்கு பேர் வனக்கார் டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லி பேர். வித்தியாசமாக இருக்குது பேர். ரொம்ப ஒரு வித்தியாசமான கடையாக இருக்குங்க. அது இறங்கி உள்ளே போனோன்னு எல்லாருக்கும் கிராமத்தில் இருக்கிற மாதிரி பொட்டலத்தில் இது கொடுத்தாங்க, மெது போண்டா கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு உள்ளே போய் உட்காருங்கன்னாங்க. ஒரு 15 பேர் உட்கார போய் பெஞ்சு போட்டுருந்தாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே கடை எல்லோரும் உட்காந்துட்டோம். அங்கே நின்றுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா சைடில் ஒரு வித்தியாசமான ஒன்று தெரிஞ்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடை முழுக்க காலண்டர் போட்டுருக்காருங்க. எங்கே பார்த்தாலும் காலண்டர், மந்த் டெய்லி ஷீட்டு காலண்டர் ஃபுல்லாக ஒரு சவறு முழுக்க இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 காலண்டர் தொங்க விட்டுருவார் போல இருக்குது. எல்லாத்துலேயும் தேதி கழிச்சிருக்காங்க. 26 எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக 26 கடை பூரா காலண்டராகவே இருக்குங்க. அது ஒரு சைடு இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள் ஒரு வித்தியாசமான கடையாக இருக்குது பாருங்கன்னு சொல்லி எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது அவங்க உட்காந்துருக்கிறது பின்பக்கம் வந்து ஃபுல்லாக மந்த்லி சீட்டு. ஒரு சைடு செவத்தில் பூரா மந்த்லி சீட்டு, இன்னொரு சைடு செவத்து பூரா டெய்லி ஷீட் காலண்டர். ஃபுல்லாக காலண்டர் கடைங்க. அது அவ்வளோ அழகாக அடிக்க எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கரெக்டாக தேதி கழிச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதையும் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்ப அப்புறம் அந்த கடை ஓனர்கிட்ட போய் கேட்கும்போது இது என்னங்க கடையில் ஆரம்பத்தில் கொண்டு வந்து மாட்டினாங்க, சரின்னு வாங்கி வச்சேன். அப்புறம் நிறைய பேர் ஒரு 10 காலண்டுக்கு மேலே மாட்டினோன்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கடை விளம்பரத்துக்காக கொண்டு வந்து மாட்ட ஆரம்பித்தாங்க. சரி விட்டு அதனால் என்ன அவங்க ஒரு விளம்பரமாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கட்டுமே எல்லா காலண்டும் யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க, மாட்டி விட்ருவாங்க. நான் கிழிக்கிறது மட்டும் தான் என் வேலை, கொடுத்தாங்கன்னா வாங்கி மாட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவரோட பதில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கடையில் போண்டா இந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கே டீ சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புனோம்.
அவர் வந்து இந்த கடையில் வந்து ரொம்ப விசேஷமான கடைங்க அது. எங்கள் சிஎம்லாம் வந்திருக்காங்க, பாண்டிச்சேரி சிஎம், தமிழ்நாடு சிஎம்லாம் இங்கே வந்து டீ சாப்பிட்ருக்காங்க சார் அப்படின்னாரு. அவரையும் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலே அந்த இடத்துல அவர் தனியாக ஒரு பேட்டி எடுத்து அவருக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அது கடை வாசல்லையே மாட்டி தொங்க விட்ருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக திருநள்ளாறு போனாங்க. 5:30 மணிக்கெலாம் நாங்கள் திருநள்ளாறு போய் சேர்ந்தாச்சு. நிறைய நல்ல சொற்கள் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பேசினாங்க. நம்ம அவர் சென்னையில இருந்தது சாமிநாதன், அவர் எல்லாமே அவர் கரெக்டான ஆன்மீக சொற்கள் தான் இருந்தது. நான் என்னோட லைஃப்ல நான் ரெகக்னைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு. 9 கிரகத்தை ஒரே நாள்ல நம்ம சுத்தி வரும்போது ஒரு வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒரு சிக்கலுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சிக்கலுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்குதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் முறையை கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி தான் அங்கேயும் கோயில் மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகாமல் அதோட தெற்கு வீதியில் கொண்டு போய் வண்டி நிப்பாட்டிட்டு ராஜகோபுரத்துக்கு நேர் தவிர சின்ன சன்னதி ரோடு வருது. அந்த ரோட்டுக்கு நேராக வண்டி பஸ்ஸை நிப்பாட்டிடுறாங்க. அங்கேருந்து இறங்கி நேராக கோயிலுக்கு போயிட்டு திரும்ப இங்கேயே வந்துடுங்க, ஒரு 1 ஹவருக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடலாம், 6:30 இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் 5:30 மணிக்கு விட்டாங்க. அங்கேருந்து நடந்து எல்லோரும் உள்ளே போயிட்டு நடந்து கூட்டமே இல்லை. அங்கேயும் நேராக ஃப்ரீயாக தான் இருந்தது. நேராக போனோம். போகிற வழியிலேயே சரஸ்வதி தீர்த்தம், யம தீர்த்தம் இதெல்லாம் இருந்தது. அந்த தீர்த்தத்தெல்லாம் போய் உள்ளே போய் பார்க்க முடியல, யம தீர்த்தத்தில் இறங்க முடியல, போய் சுற்றி வந்தோம். சரஸ்வதி தீர்த்தம் வெளியே தான் பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு நேராக ராஜகோபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே செல்ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலவுடு இல்லைன்னாங்க. அதனால் அதுக்கு நேராக உள்ளே போனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் சனீஸ்வர பகவான் ஃப்ரீயாகவே இருந்தார். உள்ளே போய் உட்காரத்துக்கு வழி இல்லை. வெளிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு அவர் அபிஷேகம் நடக்கிற நேரம், அதனால் டக்குன்னு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக திரும்ப உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அந்த மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே மரகதலிங்கத்துக்கான அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அதனால் போய் அங்கே உள்ள தர்பாரணேஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சனீஸ்வர பகவானை மறுபடியும் கொஞ்சம் நேரம் வழிபட்டுட்டு அங்கேருந்து 6:40 அங்கேருந்து 6:45 அங்கேருந்து கிளம்புனாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் திருநள்ளாறுல இறங்கிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து காரைக்கால் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். நேராக காரைக்கால்லேருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காரைக்காலில் இறங்கிட்டாங்க. ஏன்னா காரைக்காலில் 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது. அது திரும்ப மாயரம் வழியாக நேராக மெட்ராஸ் போகிற வண்டி. திருநள்ளாறுல 6:45 இறங்கும்போது திரும்ப காரைக்காலில் ஒரு 1/2 மணி நேரம் அதிகபட்சமாக வேலைக்கெல்லாம் போயிடலாம். சாப்பிட்டு போய் இங்கேயே ட்ரெயின் ஏறி மெட்ராஸ் போகிறதுக்கான வசதி இதில் இருக்குது. அந்த காரைக்கால்லேருந்து வண்டி கிளம்பின பிறகு அது ஏற்கனவே நம்ம கிருஷ்ணகுமார் சார் அவர் என்ன பண்ணியிருந்தார், இந்த எவ்வளோ பணம் வசூலாக இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் மைக்கில் அதை அனௌன்ஸ் பண்ணார். இந்த மாதிரி மொத்தம் இவ்வளோ பணம் வசூலாகிருக்கு, நாங்கள் இவ்வளோ காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் டிஃபன் காப்பி இதெல்லாம் இவ்வளோ செலவாகிருக்கு, மீதி பணம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்ததுங்க. அது ஃபேமிலி டூர் மாதிரி தான் இருந்தது. யாருன்னு தெரியாமல் பஸ் ஏறணும். ஆனால் பஸ் ஏறின பிறகு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மிங்கிள் ஆகிட்டோம். எல்லாருமே அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த குரூப் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நவக்கிரக டூர்னு அந்த குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதில் எல்லோரும் உங்களை இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லி அந்த ரூபாவதி மேடம் அவங்களும் சொன்னாங்க. அதில் உங்களோட இதெல்லாம் அந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லலாம், இதில் எடுக்கிற யாராவது பேசுகிறேன்னா பேசுங்க அப்படின்னாங்க. எல்லாருமே பேசினாங்க. அவர் இந்த கிருஷ்ணகுமார் சார் பெங்களூரில் வந்தவர் நிறைய ஆன்மீக சம்மந்தமாக நிறைய கருத்துக்கள்லாம் நிறையா சொன்னார். அது தான் ரொம்ப பேசினார். அதோட வீடியோஸும் இதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஊட்டியிலேருந்து வந்திருந்தவர், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவரும் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னார். அப்புறம் நாகாலாந்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாருங்க இந்த ஆன்மீக சுற்றுலாவுக்காக. யங்ஸ்டர் தான் அவர் அங்கேருந்து இந்த டூருக்காகவே மெனக்கிட்டு வந்துட்டு போனார். அவர் இந்த நவக்கிரகத்தை பற்றி நிறைய செய்திகள்லாம் சொன்னார். 2 வீலரில் நிறையா நான் சுற்றி வந்திருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக டூர் பஸ்ஸில் போனது இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதில் புக் பண்ணி வந்தேன்னு சொல்லி அவரும் சொன்னார். அப்புறம் குரம்பேட்டையிலேருந்து வந்த என் பக்கத்தில் உட்காந்த சுவாமிநாதன் சார்னு அவர் ஏகப்பட்ட தகவல் ஆன்மீக சம்மந்தமாக கரைச்சி குடிச்சிருக்காரு. அவர் அவ்வளோ தகவல் சொல்கிறார் அவர். அப்புறம் இடையில நானும் ஒரு தடவை கீழ்பெரும்பள்ளத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சொன்னேன், மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்களை எல்லோரையும் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, நான் உங்கள் எல்லாரையும் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னேன். தாராளமாக பண்ணுங்கள் சார், இதை ஒரு ஆன்லைன் மூலமாக நீங்கள் எங்களை எல்லாரையுமே எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. டூரில் வந்த 33 பேரில் ரொம்ப ஆக்டிவாக அதில் சில நல்லா பண்ணது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்த கிருஷ்ணகுமார் சார், அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து வந்த அருண் அப்படின்னு அவர் ஒய்ஃபோடு வந்திருந்தார். அவரும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். சாப்பாடுலாம் இருக்கும், எல்லாரையும் உட்கார வச்சு தான் அவர் சாப்பிட உட்காந்தார். அந்த டீ கடையில் எல்லாருக்கும் கொண்டாந்து டீ கொடுக்குறதும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதும் அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி அவங்க எல்லாருமே அரேஞ்ச் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது அந்த ஆன்மீக சுற்றுலா. இந்த டூரை பற்றின முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக நம்ம இந்த சிஆர்சியை கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் எந்த மாதிரி இதை பிளான் பண்ணி எப்படி இதை ஆரம்பித்தாங்கன்னு தெரியல, ரொம்ப அற்புதமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக அந்த வளர்ந்து வரணுங்கிறது எங்களுடைய ஆவல். அது தவிர ஒரு பேசஞ்சரையும் அவங்க கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வரும்போதே கேட்குறாங்க, அவங்க டிக்கெட் வாங்கிட்டு PNR டைம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காருங்க சார், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி படி ஏறும்போது 2 பசங்க இருந்துக்கிட்டு இப்போ அந்த ஸ்டூலை போட்டு மேலே ஏறுறதும், உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு சொல்கிறதும், உள்ளே தண்ணி கேன் 20 லிட்டர் தண்ணி கேன் ஒன்று வச்சுருக்காங்க. யாருக்கு பாட்டில் தண்ணி வேணாலும் உடனே ஓடி போய் பிடிச்சி கொடுக்குறாங்க. யாருன்னு எதுவும் பார்க்குறதே கிடையாதுங்க. அந்த செக்கர் வந்திருக்காரு, அவர் ஓடி போய் நான் பிடிக்கிறேன் சார் பாட்டில்னு சொல்லி அவர் தான் தண்ணி பிடிச்சி கொடுக்குறாரு.
ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க ரொம்ப அதிகமாக. அதுமாரி இந்த ஆர்கனைசர் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக வந்தார். அவர் கரெக்டான பொசிஷன் எனக்கு தெரியல, நான் ஆர்கனைசர்னு சும்மா அதில் சொல்கிறேன். அவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவர் எல்லாருக்கும் சில்லற காசு பணம் வேணுமா, 10 ரூபா சில்லற வேணுமான்னு சொல்லி கேட்டு ஒருத்தட்டு கொடுக்குறதும், அதுக்கப்புறம் இந்த விபூதி பாக்கெட்டுக்காக 9 கோயில் போனால் 9 விபூதி பாக்கெட்டு கொடுக்குறதும், அதுக்கப்புறம் சில கோயிலெலாம் பகல் நேரமான பிறகு சில கோயிலெலாம் செருப்பு போட்டு போங்க, வாசலில் போய் கட்டிங்க, கால் சுடும், இல்லை சில கோயிலில் செருப்பு போட வேணாம், வாசலே இறங்க போகிறோம், அதனால் இங்கே வண்டியிலே போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதும், அவர் வந்து கரெக்டாக அதை பிளான் பண்ணி ஒன்று செஞ்சாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களது. ஒரு எதுவாக இருந்தாலும் சரி தான், அவர் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டாங்க, பஸ்ஸில் போகிறாங்க பேசஞ்சர், அவ்வளோதான், அது அவங்கவுங்க விஷயம் அப்படின்னு சொல்லாமல் ஒன்றே அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாடிகள் மாதிரி ஒருத்தரையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப மனசை ரொம்ப நெகிழ வைக்குது இந்த விஷயம். அதுமாரி சுவாமி தரிசனத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே விஐபி தர்ஷன். அவங்க வந்து அது எல்லாமே வந்து இந்து சமய அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட கோயில் தான். வைத்தீஸ்வரன் கோயில், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான், இது தவிர மீதி எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்டது தான். அதனால் நல்ல விஐபி தர்ஷன் கொடுக்குறாங்க. உள்ளே போனோடனே நடுப்புற 2 டிவைடர் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ளே போய் உட்கார சொல்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறாங்க. உட்காந்து நிதானமாக சாமி பார்க்கறதுக்கான வழிகளை அருமையாக காட்டுறாங்க. சாமி தரிசனம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. கல் முள்ளு எட்டில் பார்க்க முடியல அப்படிங்கிற பேச்சே கிடையாது. நிதானமாக அழகாக சாமி கும்பிட்றதுக்கான வழிகளை கரெக்டாக செய்கிறாங்க. அந்த மாதிரி ராகஸ்தலத்துலேயும் திருநள்ளாறில் உள்ள சிவலிங்கத்துக்கு மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம், அப்புறம் செவ்வாய்க்கு வந்து அபிஷேகம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த டைமிங்குள்ளே கரெக்டாக கொண்டு போய்ட்டா இதெல்லாம் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த கைடு மேடம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற டைமிங் மட்டும் நம்ம கீப் அப் பண்ணோம்னா நம்ம எல்லா சுவாமிகளையுமே ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான கோலத்தில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அந்த டைமிங் மட்டும் அவங்க சொல்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா போதும், நம்ம பர்ஃபெக்டாக சாமி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி சில பேர் லேட் பண்ணாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வரல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவே இல்லை. யாருமே முகம் சுளிக்கலை. சீக்கிரம் வந்துடுங்க சார், சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம், அவங்களால மற்றவங்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, அதனால் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு முகம் சுளிச்ச ஒரு கடுமையாவோ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அவங்களோடது. அந்த மாதிரி அந்த கைடோட பிஹேவியர் ப்ளஸ் அந்த டிரைவரோட பிஹேவியர் வாய்ப்பே இல்லைங்க. 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக இது பண்ணாங்க. யாரும் ஒரு கோவமே இல்லாமல் ரொம்ப அருமையான இது. அதுமாதிரி டிரைவர் வந்து அருமையான டிரைவிங்கு. ஒரு இடத்துல கூட ஒரு ரேஷ் டிரைவிங், ஸ்பீடாக போயிட்டார் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ் டிரைவிங், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அவரோட டிரைவிங். சின்ன சந்துலலாம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. திங்களூரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சிக்குள்ளார உள்ளே வளைஞ்சி போகும்போதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுமாரி அதெல்லாம் கரெக்டாக உள்ளே போய் கோயிலுக்கு போய் ரீச் ஆனாங்க. எவ்வளோ தூரம் கோயிலுக்கிட்ட கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கிட்டக்க போய் நம்மளை அதிகமாக நடக்க விடாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ப்ரைவேட்டில் கூட இவ்வளோ கேர் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் ரொம்ப அருமையாக இதை நிர்வகிக்கிறாங்க. ஏசி நான் ஏசின்னு 2 சர்வீஸ் இதில் இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் போகிறதுக்கு ஏசி வந்து பெட்டர்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ஒரு காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கும் தெரியல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சரியான வெயில். அந்த வெயிலில் நாங்கள் இந்த ஏசி பஸ்ஸில் போனதுனால எங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. ரொம்ப ஒரு அருமையான ஒரு டூர் மாதிரி தான் இருந்தது. எதுவுமே தெரியாத அளவுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம்னா வேர்க்கிறதுலாம் கிடையாது. நார்மலாக ஏசி பஸ் இல்லைன்னா பஸ்ஸில் உட்காரவே முடியாது. வெயில் அனல் அடிக்கும், நீங்கள் இறங்கி வந்து இங்கே நிழலில் உட்காந்துக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரிலாம் இல்லை. ஏசி பஸ்ஸில் உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு இதில் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, அவங்க எல்லாருக்கும் அந்த கிட் பேக் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த கிட் பேக்லேயே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு கொடுத்துட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட சஜஷனுங்க. அது கார்பரேஷனில் இதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்னும் வரவேற்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அரசு பேருந்து மூலமாக 14 மணி நேரம் செலவு பண்ணி 296 கிலோமீட்டர் சுற்றி ஒரே நாளில் இந்த நவக்கிரக கோயிலை பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டூருங்க. அது வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நம்ம தனிப்பட்ட முறையில் போனோம்னா எல்லா கோயிலும் ஒரே நாளில் பார்க்கவே முடியாது. அதை விட அங்கே வந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிகள் மாதிரி தான் அந்த மாதிரி கவனிச்சிக்கிட்டாங்க. இந்த ஆன்மீக டூரை கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த நவக்கிரக கோயிலை சுற்றி பார்க்கணும். அதுவும் இந்த சிஆர்சி மூலமாக, அதாவது அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மூலமாக இதை சுற்றி பார்க்குறதுங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள். உற்சாகத்தோடு நாங்கள் இப்போ புறப்பட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய டூர் போகணும்னு ஆசையாக இருக்கு. ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா இருந்தது, எல்லாரும் சேர்ந்து போனது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறுபடி இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.